எஸ்சி மாணவர்கள், ஷெட்யூல் காஸ்ட்ல இருக்கக்கூடிய மாணவர்கள் மிகச்சரியாக தன்னுடைய கல்வி நிறுவனங்களுக்கு வந்து அட்டெண்டன்ஸை மிகச்சரியாக போட்டால் அவர்களுக்கு இலவசமாக அவருடைய ஸ்கூல் யூனிஃபார்மை கொடுங்கள் என்று முதன்முறையாக அறிவித்தவர் முத்தமிழறிஞர் கலைஞர். அவர்களுக்கு பிரைஸா வந்து குளோத்திங்க கொடுங்க, யூனிஃபார்ம் துணிகளை கொடுங்க அவர்களுக்கு என்று சொன்னவர் முத்தமிழறிஞர் கலைஞர். அதே போல அது கல்வி நிறுவனம் கரெக்டா நடக்கணும் இல்லையா? கல்வி நிறுவனம் கரெக்டா நடக்கணும்னா ஹெட் மாஸ்டர்ஸ், ஹெட் மிஸ்டர்ஸ் கரெக்டா வந்து 100% அட்டெண்டன்ஸ் கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னா அவர்களுக்கு வெள்ளியை பரிசாக கொடுங்கள் என்று சொன்னவர் முத்தமிழறிஞர் கலைஞர். உங்களுக்கு பாடம் நடத்துவதற்கும் நீங்கள் பாடத்தை பயில்வதற்கும் அதற்கான வழிவகையை செய்து கொடுத்து இன்றைக்கு தமிழ்நாட்டில் எத்தனை பேர் படித்தவர்களாக, உயர்ந்தவர்களாக, சிந்தனையில் தெளிவு பெற்றவர்களாக இன்றைக்கும் ஒரு தற்கொலை கூட்டத்தால் புரிந்து கொள்ள முடியவில்லை. எங்கிருந்துதான் வர்றார்கள் இந்த ஜென்சி என்ற ஒரு கும்பல், எங்கிருந்து வருது, எங்கிருந்து இவர்கள் கிளம்பி வருகிறார்கள், எங்கிருந்து இந்த ஆதரவு வருகிறது என்று திணறி போய் நிற்கிறார்கள். ஏனென்றால் அந்த பக்கம் நிற்கக்கூடிய கூட்டம் முழுக்க 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 திரைக்கவர்ச்சிக்காக கவர்ந்த கூட்டம். அவர்களால் சொல்வதற்கென்று ஒற்றை சாதனை கிடையாது, அவர்கள் எடுத்து காட்டுவதற்கென்று ஒற்றை வரி கொள்கை ரீதியாக கிடையாது, எதுவுமே கிடையாது. முழுக்க முழுக்க கவர்ச்சி கூட்டிட்டான். இவன் எதற்கு யாருமே இல்லையே, எந்த கவர்ச்சியும் இல்லையே, எப்படி கவர்ச்சிகரமான பேச்சு இல்லையே, எதுவுமே இல்லாம இவ்வளவு பெரிய குடும்பம் கூடுகிறதே, குடும்பம் குடும்பமாக கூடுகிறார்களே, இளைஞர்கள் இவ்வளவு பேர் கூடுகிறார்களே, ஒன்றே ஒன்றுதான், முத்தமிழறிஞர் கலைஞரின் மூலமாக கல்வியை பெற்று தன் சமூகத்தை, தன் குடும்பத்தை வளர்த்து உன்னத சமூகமாக உருவாக்கியவர்கள் தன்னுடைய நன்றி உணர்வோடு கூடுகிறார்கள். வரலாறு படிச்சிருந்தா தெரியும்.